இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி வீடியோ பார்த்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலே மழை வர மாதிரி கிளைமேட்லாம் செம்மையாக இருந்தது. சரின்னு சொல்லி மாடியில் வந்து நானும் அம்மாவும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து அம்மா வந்தப்போ எடுத்த வீடியோ. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4-5 பழுத்த தக்காளி போட்டுட்டு சாம்பார் தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை. அம்மாவே வந்து செஞ்சதில்லையே, அவங்க அக்காட்ட கேட்டு தான் செஞ்சாங்களாம், எங்கள் பெரியம்மாட்ட. எங்கள் பெரியம்மா சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பாங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்தவங்கள தான் நான் வேலை வாங்கிட்டு இருந்தேன் ஒரு வாரமாக அவங்க இருந்த டைமில். இது வந்து ரொம்ப லேட்டாக போடுறேன், ஏன்னு தெரில எனக்கே. இது வந்து டிராஃப்ட்லேயே ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு கடைஞ்சி விட்டுக்கிறாங்க. என்கிட்ட வந்து மத்தெல்லாம் கிடையாது, மேஷர் தான் இருக்குது. அதனால் இதை வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கிறாங்க. கடைஞ்சி விட்டுட்டு கொத்தமல்லி தழை வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்துச்சு, கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவரு. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, கடுகு, கருவேப்பில் போட்டு எண்ணெயில் தாளித்து கொட்டிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தோசைக்கு. இட்லிக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில, ஆனால் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. தோசையை 2 ஊற்றி வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காங்களே, நம்ம இதிலையாவது பால் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து பால் சேமியாவாம்மா. எங்கள் மதனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் பல்லாவரம் போனப்போ. அதை வந்து அம்மாவுக்கு போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து சீனி பால் வந்து சூடாக ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் வந்து சரி இதை மட்டுமாவது நம்ம போட்டு கொடுக்கலான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்ருக்கேன். பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.